இந்த உலகத்தில் எல்லாமே தாயை தேடி போகிறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்கும். ஜீவன் எல்லாமே எல்லாமே தன் தாய் அப்படின்னா அல்லது தன் பிறப்பிடம் அப்படின்னா எது மூலமோ அந்த இடத்தை மீண்டும் போய் சேர்வதற்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். அதுதான் இயற்கையும் கடைசியாக நடத்தி காட்டும். உதாரணமாக இப்போ கடல் நீர் இருக்குது, அது சூரிய ஒளி பொட்டி நீராவியாகி அது மேகமாக மாறி மீண்டும் மழையாக பொழிந்து இந்த மழைநீர் எங்கே தான் சேருது அப்படின்னு பார்த்தோம்னா எங்கே போய் சேரும்? கடலில் தான் போய் சேரும். இது இயற்கை. இதே போல் தான் நீங்கள் என்ன ஒரு பொருளை எடுத்துக்கொண்டாலும் அது பலவித உருமாற்றங்களை அடைந்தாலும் ஏதோ ஒரு மாற்றத்தின் காரணமாக ஏதோ ஒரு காலகட்டத்திலே அது எங்கிருந்து தோன்றியதோ அல்லது எங்கு இருந்து எடுக்கப்பட்டதோ அதே இடத்திற்கு அது சென்று விடும். இது உலக நியதி. ஆனால் ஏனோ தெரியல, இறைவனின் படைப்பிலே இந்த உயிரினங்களிலும் தன்னை ரொம்ப மேன்மையாக நினைத்து கொண்டிருக்கின்ற மனிதர்கள் தன்னுடைய மூலத்தை பற்றி ஆராய்வதே இல்லை. தான் எங்கிருந்து வந்தோம், தான் யார், தனக்குள் இருக்கின்ற அந்த அற்புத சக்தி யாது, அது எதனுடைய தொடர்புடையது, இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்கின்றன. அந்த பல கேள்விகளில் ஒரு கேள்விக்கு கூட விடை காண்பதற்கு முயற்சி செய்வது இல்லை. மாறா தான் கொண்ட சித்தாந்தம், தான் கற்றறிந்த சிற்றறிவுகள் இது எல்லாம் உயர்ந்தது என்று எண்ணிக்கொண்டு அதையே உண்மை என்று நினைத்து காலத்தை வீணாக கழித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிங்கிறத இந்த இடத்துல எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியலை. ஒரு கருத்து சொல்லப்படுகிறது அல்லது ஒரு இடத்துல உபதேசம் வழங்கப்படுகிறது என்றால் அதை அவ்வாறே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியமும் இல்லைதான். ஏன்னா இன்றைக்கி காலகட்டத்தில் எல்லாமே அறிவியலோடு ஒப்பிட்டு பார்த்து அதனுடன் சரியாக இருந்தால்தான் எடுத்துக்கொள்வேன் என்று துடிப்பது அப்படிங்கிறது ஒரு வகையில் சரியாக இருந்தாலும் அறிவியலுக்கே இன்னும் ஒரு முடிவு வரவில்லை அப்படிங்கிறது தானே உண்மை. இன்றைக்கி ஒரு விஷயத்தை புதிதாக கண்டுபிடிக்கிறார்கள் என்றால் கண்டுபிடித்த அந்த புதிதான கண்டுபிடிப்பு மாற்றமடையாமல் அது தொடர்ந்து அப்படியே இருந்து கொண்டிருந்தால் வேணால் அது புதுசாக கண்டுபிடிச்சது அதுதான் முற்றும்னு நினச்சிக்கலாம். ஆனால் மீண்டும் மீண்டும் அதில் பல முன்னேற்றங்களை செய்து பல மாறுபாடுகள் செய்து அது தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கிறது. அப்படிங்கும் போது அது எங்கே போய் நிற்க போகுதுன்னு யாருக்கும் தெரியுமா? தெரியவே தெரியாது இல்லையா? அப்போ அறிவியலில் கண்டுபிடிக்கின்ற எல்லாமே ஒரு முடிவுக்குட்பட்டதானாலும் கிடையாது. அதே தான் நம்மளும் சொல்கிறோம், ஆதியும் அந்தமும் இல்லாத இறைவன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது, எது தோற்றம் கிடையாது, அவருக்கு அழிவு கிடையாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அதைத்தான் இந்த இடத்துல சொல்கிறது. அறிவியல் பூர்வமாக நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தாலும் இப்போ நம்ம சொல்லுகின்ற சித்தாந்த கருத்துக்களை எல்லாம் அலசி ஆராய்ந்து பார்த்தால் கண்டிப்பாக அது சென்று முடிகின்ற இடம் முடிவெளி அப்படின்னு சொல்லக்கூடிய இடமாகத்தான் இருக்கும். அதுக்கு ஒரு முற்று அப்படிங்கிறது இருக்காது. அதுதான் ஆதியும் அந்தமும் இல்லாத பரம்பொருள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அவ்வளவு ஆற்றல் வாய்ந்ததுன்னு. அப்போ இந்த மனித உயிர்கள் எங்கேருந்து வந்திருக்கும்? மனித உயிர்கள் எங்கிருந்து வந்திருக்கும்? மனிதர்கள் மட்டுமல்ல, இங்கு புல்லாக பூடாக மரமாக நிறைய பிறவிகளாக பிறந்திருக்கக்கூடிய உயிர்களெல்லாம் எங்கே இருந்து வந்திருக்கும்? அதனை தோற்றுவித்தவர் யார்? அதனை இப்படி பாதுகாத்து வருபவர் யார்? அதற்கு வாழ்வதற்கென்று ஒரு இடத்தை கொடுத்தவர் யார்? அப்படி கொடுத்தார் என்றால் அதை இவ்வளவு ரம்யமாக படைத்தவர் யார்? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது. இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலை தேட வேண்டுமா தேட வேண்டாமா அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருடைய எண்ணம். அவரவர் வாழ்கின்ற சூழ்நிலையை பொறுத்து, அவரவர் வாழ்கின்ற நாட்டை பொறுத்து, அவரவர் கொண்டுள்ள சித்தாந்தங்களை பொறுத்து அது மாறுபடுகின்றன. ஆனால் மனிதனுடைய தோற்றம் அப்படிங்கிறது மட்டுமல்லாமல் உயிரினுடைய தோற்றம், அந்த உயிர் எப்படிப்பட்டது, அதன் தன்மை யாது, அது எதற்காக இந்த பிரபஞ்சத்திலே அதிலும் இந்த பால்வெளி மண்டலத்திலே இந்த அண்டத்திலே இந்த பூமியிலே இங்கு குடிகொண்டுள்ளது, அதுவும் ஒரு உடலை எடுத்துக்கொண்டு குடிகொண்டுள்ளது அப்படிங்கிறதெல்லாம் விசித்திரமாக நாம் தேட வேண்டிய விடயங்கள். ஆனால் அதெல்லாம் விடுத்துவிட்டு நம்ம எதை தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இங்கே மனிதனால் அச்சடிக்கப்பட்ட காகிதத்தை தேடிக்கொண்டிருக்கிறோம். தேடி 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 பெட்டி பெட்டியை அடுக்கி கொண்டிருக்கிறோம். அதில் என்ன பிரயோஜனம் இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியாமலே. அது இல்லாமல் ஏதாச்சும் பண்ணிட முடியுமா அப்படின்னு உங்களால் திருப்பி அந்த கேள்வியை கேட்க முடியும். கண்டிப்பாக இந்த மாதிரி மாயையில் இருக்கும்போது அந்த காகிதம் இல்லாமல் எதுவும் பண்ணத்தான் முடியாது. ஆனால் காகிதம் இல்லாமல் அன்பு செலுத்த முடியும். காகிதம் இல்லாமல் உண்மையான அந்த அன்பை இறைவன் மீது வைக்க முடியும். அதற்கு அந்த காகிதமானது தேவைப்படாது அப்படிங்கிறத நிதர்சனமாக புரிஞ்சுக்கணும். இப்போ சொந்த பந்தங்களுக்குள்ளே வேணால் நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த காகிதங்கள் பெரிதாக இருக்கலாம். ஆனால் இறைவன் அந்த காகிதத்திற்கு என்றுமே மதிப்பு கொடுப்பதில்லை. அதைவிட விலை மதிப்பு மிக்க உங்களையும் உங்களுள்ள அந்த உயிரையும் இறைவன் கொடுத்திருக்கிறார். அப்படிங்கும்போது அதைத்தான் அவர் பெரிதாக நினைப்பாரை தவிர
அந்த உயிர் தனக்கு திரும்ப செலுத்துகின்ற அன்பை தான் பெரிதாக நினைப்பாரே தவிர, நீங்கள் வைத்துள்ள காகிதங்களின் எண்ணிக்கையை பொறுத்தோ அந்த காகிதங்களால் நீங்கள் காட்டுகின்ற பகட்டையோ அவர் பெரிதாக என்றுமே எடுத்துக்கொள்வது இல்லை, எடுத்துக்கொள்ளவும் மாட்டார். அப்படிங்கிறத தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். எப்போவுமே மனிதனுக்கு இருக்கின்ற அந்த மகத்துவம் அப்படிங்கிறது பிற உயிர்களிடம் காட்டுகின்ற அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல ரொம்ப தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. அப்போ மனிதர்கள் எதற்காக வாழ வேண்டும் அப்படின்னா பல விஷயங்கள், பல விடைகள் சொல்லலாம். இப்போ நம்ம உங்ககிட்ட கேட்குறோம், நீங்கள் எதற்காக இந்த பூமியிலே வாழ்கிறீர்கள், உங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டால் நம்ம மனசுலேயும் ஒவ்வொன்றும் வரும். அது உடனே உதிப்பதாக இருக்கும், இல்லை நம்ம முன்னாடியே அதை பற்றி சிந்தித்திருப்போம். ஏதோ ஒரு காரணம் தோன்றும். ஆனால் அது உண்மையான காரணமாக இறைவன் நம்மை அதற்காகத்தான் நீங்கள் அனுப்பி வைத்தாரா அப்படிங்கிறத பற்றி சிந்தித்திருப்போமா அப்படின்னா சில பேர் சிந்திச்சிருப்பாங்க, சில பேர் உண்மையை தெரிந்து கொண்டிருப்பார்கள், சில பேர் இன்னும் சிந்திக்காமல் ஏதோ வந்தோம் வாழ்ந்தோம் அப்படிங்கிற மாதிரி வாழ்ந்து கொண்டிருப்போம். உண்மையாகவே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது, எதற்காக இந்த படைப்பு, இறைவன் நமக்கு கொடுத்த படைப்பு எதற்காக, இந்த உயிரை இந்த உடலுக்குள் வைத்ததன் நோக்கமே அது. அப்போ நமக்கு ஏதேனும் காரண காரியத்தின் நிமித்தமாக இறைவன் இந்த உடலை கொடுத்திருக்கிறாரா, இதில் நாம் ஆற்ற வேண்டிய கடமை ஏதேனும் இருக்கிறதா அப்படிங்கிறத பற்றி எல்லாம் சிந்தித்து பார்க்க ஆரம்பித்து விட்டால் நமக்கு பாதி விடயங்கள் புரிய ஆரம்பித்துவிடும். மேலும் அதை நோக்கி நம்ம பயணம் செய்ய ஆரம்பித்து விட்டோம் என்றால் கண்டிப்பாக நமக்கு ஒரு தெளிவான பாதையானது இறைவனால் காட்டப்படும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு நம்பிக்கையை நமக்குள் விதைத்திருப்பார் இறைவன். ஆரம்ப காலகட்டத்தில் சில காலகட்டத்தில் நாத்திகனாக இருந்திருக்கலாம், சில காலகட்டத்தில் வேறொரு சமயத்தை சார்ந்த தெய்வத்தை வழிபட்டிருக்கலாம். ஆனால் கடைசியாக உண்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மனதினுள்ளே தெளிய வைத்து அந்த இறைவனின் பாதத்தை சரணடைய வைக்கின்றார் அப்படின்னா அவங்களுடைய தேடுதலை அவர் விரிவடைய செய்திருக்கிறார் அப்படின்னு தான் அர்த்தம். எடுத்ததுமே ஒரு விஷயத்தை பற்றி மேன்மையாக சொன்னால் அந்த மேன்மை அப்படிங்கிறத நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போ பல இடங்களில் சுற்றி வா, அப்போ உண்மையை இறுதியில் ஏதேனும் ஒரு கணத்தில் நீ புரிந்து கொண்டு தானே ஆக வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு கணத்தை உங்களுக்காக உருவாக்கி உண்மையான தன் இருப்பை தன் அடியார்களுக்கு உணர்த்துகின்றார் அப்படின்னா அது சிவபெருமானை தவிர வேறு யாருனாலையும் அதை செய்ய முடியாது. பல இடங்களில் தேடி தெரிந்திருப்போம். இறைவனின் ஆற்றலை தேடி தேடி கோவில் கோவிலாக, ஊர் ஊராக, நாடு நாடாக, மலை காடு என்று எல்லா இடத்திலும் சுற்றி தெரிந்திருப்போம். இறுதியாக தன்னுள்ளே இறைவன் இருக்கின்றான் என்ற உண்மையை உணர்ந்து கொண்டு அமர்ந்த இடத்திலே இறைவனை நம்மால் காண முடியும், உணர முடியும் என்ற உண்மையை தெரிந்து கொண்ட பிறகு அந்த சிவபெருமான் மீது இருக்கின்ற பக்தியானது அலாதியாக பெருகி இருக்குமே, அந்த அன்பிற்கு ஈடு இணை எதுவும் உண்டா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ நாடு நாடாக தேடணுமா? கிடையாது. ஊர் ஊராக போகணுமா? கிடையவே கிடையாது. தேசங்கள் பயணித்தாலும், தேசங்கள் கடந்து பயணித்தாலும் உன்னுள்ளே ஊடுருவி நீ தேடாதவரை இறைவனை எக்காரணம் கொண்டும் நம்மால் உணர்ந்து கொள்ள முடியாது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. ஓம் நம சிவாய. சுகந்திம் புஷ்டிவர்தனம் பூர்வாருகமிவ பந்த